حضرتك روسيا. வெல்கம் டு த ஜாஷ்வத் மாம். குடும்பத்துக்காக ராப்பகலா உழைக்கிற எல்லா பெற்றோர்களுக்கும் இனிய உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள். மே 1 அன்னைக்கு எடுத்த vlog தான். மே 1 அன்னைக்கு என் ஹஸ்பண்ட்க்கு ஆஃபீஸ் லீவ் தான். அதனால் வீட்டில் தான் இருந்தாங்க. மந்த்லி க்ரோசரி ஐட்டம்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அதனால் கையோடு கூப்பிட்டு போயிட்டோம். மத்தியானம் ஒரு 1:30க்கு சாப்பாடெலாம் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஏன்னா ஈவினிங்க்கு மேலே போனோம் அப்படின்னா டைம் தெரியாது மால்குள்ளே போயிட்டாலே. அதனால் சம்டைம்ஸ் 11:30 வரைக்கும் நாங்கள் இருந்திருக்கோம். அதுவும் இல்லாமல் கொஞ்சம் சீக்கிரம் போயிட்டால் வேறு எங்கேயாவது கூட போகலாம் அப்படிங்கிறதுக்காக. حضرتك روسيا. ஹலானிக்கு ஊசி வேணாம். جسيت روسيا انا حلاني روسيا. எங்கே போகிறோம்? மால் போகிறோம். இன்றைக்கி நாங்கள் மத்தியானமே கிளம்புறதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்குது. என்னென்னா இன்றைக்கி கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சுத்தமாக வெயிலே இல்லை. ஸோ அதனாலேயே வந்துட்டு சரி சீக்கிரம் கிளம்பிட்டோம். க்ரோசரி ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்குறதுக்காக இன்றைக்கி கோகுலம் மால் தான் போகிறோம். அங்கே சுற்றி பார்க்குறதுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நாங்கள் கோகுலம் மாலை ரீச் பண்ணும்போது கரெக்டாக 2:00 ஆகிடுச்சு. வீட்டில் இருந்து மால் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகம்தான். அதனால் ஒரு 1/2 hour கிட்ட இருக்கும் நாங்கள் ரீச் ஆகிறதுக்கு. ஃபஸ்ட்டு வந்தோன்னே க்ரோசரி ஐட்டம்ஸ் தான் வாங்கணும்னு சொன்னேன். ஏன்னா அதை வாங்கிட்டோன்னா தொல்லை இல்லை. பில் போட்டு வச்சுட்டோன்னா அது ஒரு பக்கமாக இருக்கும். நம்ம எவ்வளோ நேரம் வேணாலும் சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கலாம். இந்த நெக்ஸ்ட் ரோவில் வந்துட்டு அதுவும் கோகுலம் மாலில் இருக்கிற நெக்ஸ்ட் ரோவில் வந்துட்டு இது வந்து நான் 2nd டைமோ 3rd டைமோ வாங்குகிறேன். கேரளா வந்த டைமில் வந்ததோடு ஓகே. அதுக்கப்புறம் வந்துட்டு ஹைலைட் மாலில் தான் போவேன். அங்கேயும் இதே நெக்ஸ்ட் ரோ தான். ஆனால் ஆஃபர்ஸ் எல்லாம் ரொம்ப நிறையா இருக்கும். இங்கேயுமே வந்துட்டு அப்படி தான் இருக்கும்னு நினச்சேன். ஆனால் அங்கேயும் இங்கேயும் கம்பேர் பண்ணும்போது இங்கே இருக்கிற கோகுலம் மாலில் இருக்க நெக்ஸ்ட் ரோவில் வந்துட்டு பில் கொஞ்சம் அதிகமாக தான் போடுறாங்க. நான் அதை எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, எப்பவும் வாங்குகிற அளவை விட இந்த மந்த் கொஞ்சம் கம்மியாக தான் நான் வாங்கினேன். ஏன்னா ஊருக்கு போயிட்டு வரும்போதே எனக்கு தேவையான ஒரு சில பொருளெல்லாம் நம்ம ஊர்லேயே நான் வாங்கிட்டேன். அதாவது மசாலா ஐட்டம்ஸ் அந்த மாதிரிலாம் பல்காக வாங்கிட்டு வந்துட்டேன். அதனால நாங்கள் காய்கறியுமே பெருசாக வாங்கலை. என் ஹஸ்பண்ட் வந்துட்டு 2 டேஸ்க்கு முன்னாடி வெளியே ஒரு மார்க்கெட் போயிருந்தாங்க. அங்கேருந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது ரேட்டுன்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டாங்க. நான் ஒரு சில காய் மட்டும்தான் வாங்கினேன். பெருசாக நான் காயே எடுக்கலை. அதே மாதிரி உளுந்துமே வந்துட்டு இந்த டைம் 1 கிலோ தான் வாங்கியிருப்பேன். ரொம்ப கம்மி குவான்டிட்டியில் தான் இந்த டைம் வந்து நாங்கள் இந்த மந்த்லி க்ரோசரிஸே நாங்கள் வாங்கியிருப்போம். ஆனால் பில் மட்டும் பார்த்தீங்கன்னா 3000 கிட்ட வந்துச்சு. எனக்கு வந்து குட்டி ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு. என்னடா அது அப்படின்னு. இதில் பத்தாத குறைக்கு நான் ஷாம்பூ எனக்கு வாங்கலை. ஏன்னா நான் யூஸ் பண்ணுற ஷாம்பூ இங்கே இல்லை. அதை நான் வெளியே தான் வாங்கினோம். ஒரு சில ஐட்டம்ஸ் நாங்கள் எங்களுக்கு தேவைங்கிறத கூட நாங்கள் அங்கே இல்லாததுனால நாங்கள் வாங்கலை. இது வந்து 2மே ஒரே நெக்ஸ்ட் ரோ தான். ஹைலைட்லேயும் இருக்கிறதும் கோகுலத்துலேயும் இருக்கிறது. ஆனால் இங்கே மட்டும் ஏன் இவ்வளோ அமௌண்ட் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியல. இதே மாதிரி தான் லூலு மால்லையும். ஆனால் அங்கே வந்துட்டு காய்கறி எல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நமக்கு வந்து நிறையா ஐட்டம்ஸ் கிடைக்கும். நிறையா வெரைட்டியில் கிடைக்கும் நமக்கு. ஆனால் அங்கே அமௌண்ட் அதிகமாக இருக்குங்கிறனாலே இதே மாதிரி தான் அங்கேயும் நான் போக மாட்டேன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணேன். கடைசியில் கோகுலத்துக்கு மால் வந்தோன்னா சுற்றி பார்க்குறதோடு நிப்பாட்டிக்கணும். இந்த மாதிரி க்ரோசரி ஐட்டம்ஸ் போகக்கூடாது அங்கே இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டில். என்ன ரீசன்னே எனக்கு தெரியலைங்க. இவ்வளோ அமௌண்ட் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க ஒரு இடத்துக்கும் இன்னொரு இடத்துக்கும் அப்படின்னு. அப்புறம் அங்கே வந்து இந்த பர்ச்சேஸ் பண்ணுறதுலையே ஒரு டைம் ஆகிடுச்சு. அங்கே சுற்றி இங்கே சுற்றி அப்படின்னு ஐட்டத்தெல்லாம் அப்படியே பெல் போட்டுட்டு கிளம்பிட்டோம் சுற்றி பார்க்குறதுக்கு. இதில் ஒன்று முக்கியமாக சொல்லணும். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்த ஜூஸ் பாட்டில் பார்த்திங்கன்னா அதில் வந்து ஜூஸே இல்லை. காலி பண்ணிட்டாங்க அப்பாவும் பொண்ணும். இந்த மாதத்தில் இந்த ஒரு நாள் மட்டும் இந்த கூத்து நடக்குது. அந்த ஜூஸ் வந்து நான் குடிக்கவே கூடாதுன்னு நான் சொல்லுவேன். இல்லை ஹெல்தி தான் சொல்லிவிட்டு நான் திட்டுவேன்னு சொல்லிவிட்டு அப்பாவும் பொண்ணும் திருட்டுத்தனமாக எடுத்து ஓப்பன் பண்ணி குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டு என்ன பண்ணுறது, ஓப்பன் பண்ணியாச்சு. பில் கொடுத்து தான் ஆகணும். அதுக்காகவே வந்துட்டு எப்படி ஓப்பன் பண்ணியாச்சுல வேஸ்ட் ஆகிடும், நம்ம குடிச்சு தான் தீருவோம்னு சொல்லி 2 பேரும் மல்லு கட்டிட்டு குடிப்பாங்க. இதில் என்ன கூத்துனா, பாப்பா குடிச்சிட்டு ஒரு 10 நிமிஷத்துலேயே அம்மா எனக்கு சுச்சு வருது அப்படின்பா. ஆனால் அதை கூட்டிகிட்டு போகிறதுக்கு நான் தான் அலையணும் மால்குள்ளே. அது எனக்கு எவ்வளோ கடுப்பாக இருக்கும் தெரியுங்களா. ஆனால் சொன்னால் கேட்கவே மாட்டேங்கிறாங்க. மாதத்தில் ஒரு நாள் இந்த ஒரு தொல்லை எனக்கு நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த மால்குள்ளேயே ட்ரெயின்லாம் வந்துட்டு ஓட்டுவாங்களே,
அந்த மாதிரி இதை பார்த்துட்டு ஜாஷிகா போகணும்னு ஒரே அடம். இல்லைப்பா வேண்டாம் அப்புறமா பார்த்துக்கலான்னு சொன்னால் ஒரே அழுக. வர வர அழுது சாதிக்கிறா. இதை வந்து நான் எப்படி கண்ட்ரோல் பண்ண போகிறேன்னு தெரியல. ஏதாவது ஒன்று வேண்டான்னு சொன்னோன்னா உடனே அழுக அதிகமாக வருது. அதுவும் அவங்க அப்பா இருக்கும்போது தான். அவர் இல்லைன்னா கூட நான் ஏதாவது சொல்லி 2 அதட்டினேன்னா சரி ஓகேன்னு அந்த இடத்துல கம்மியாயிடுது. ஓவர் செல்லம் கொஞ்சுது. வர வர என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறம் அக்காவும் தங்கச்சியுமா ஒரு 3 ரவுண்டு அடித்து விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. அதையெல்லாம் முடிச்சுட்டு எனக்கு வந்துட்டு இந்த ஐப்ரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா புதரு மாதிரி வளர்ந்துருச்சு. ஏன்னா 2 மந்த் ஆயிடுச்சு நான் வந்துட்டு ஐப்ரோ வந்து ட்ரிம் பண்ணி. சரி இன்றைக்கி மால் போயிடுவோம். டோனிகாய் தான் போயிருந்தோம். அங்கே நான் ரொம்ப நாளாக ஐப்ரோ வந்துட்டு எடுக்கணும்னு ஒரே ஆசை. அங்கே இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு. ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. நான் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணனோ நான் என்ன மாதிரி சொன்னனோ அந்த மாதிரி எனக்கு செஞ்சு கொடுத்தாங்க. ஏன்னா எனக்கு ஒரு ஐப்ரோ மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முடி வந்துட்டு இருக்காது. ஏன்னா எனக்கு சின்ன வயசில் ஒரு ஆக்சிடெண்ட் ஒன்று நடந்ததுனால எனக்கு ஐப்ரோவில் வந்துட்டு அடிபட்டுருச்சு. அதனால் எனக்கு 2 ஸ்டிச் போட்டிருக்காங்க. எனக்கு வந்து ஐப்ரோ எடுத்தாலே வந்துட்டு ஒரு பக்கம் முடி இருக்கிற மாதிரியும் ஒரு பக்கம் முடி இல்லாத மாதிரியும் இருக்கும். நான் வந்து ஐப்ரோ பென்சில் வச்சு தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன். ஸோ அதனாலேயே வந்துட்டு நான் ஐப்ரோ வந்துட்டு எடுக்கும்போது ரொம்ப கான்சியஸாக இருப்பேன். எனக்கு வந்து இந்த இடத்துல இந்த மாதிரி வேணும் இப்படியெல்லாம் வேணும்னு. ஸோ நான் எனக்கு எப்படி கேட்டனோ அதே மாதிரி பண்ணி கொடுத்தாங்க. காஸ்ட்டும் ஒன்றும் ரொம்ப அதிகம் இல்லை. வெளியே என்ன கொடுக்குறோமோ அதே அமௌண்ட்டு தான் வந்துச்சு. அப்புறம் இதெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது ஒரு 3:00 மேலே ஆயிடுச்சு. சட்டிச்சோறு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இந்த ஷாப் போயிருந்தோம். ஆனால் டைம் ஆனதுனால அங்கே கிடைக்கல. அதுக்கப்புறம் அங்கேயே வந்துட்டு இன்னொரு ஒரு ஹோட்டல் இருக்குது, செஃப் பில்லான்னு சொல்லிட்டு. சரி அங்கே ட்ரை பண்ணுவோன்னு சொல்லி போனோம். இது வந்து ஒரு ஃபேமஸான ஒரு செஃப்போட ஹோட்டலாமா. ஃபுல் அண்ட் ஃபுல் நார்த் இண்டியன் ஃபுட்டு தான் இருந்துச்சு. நாங்கள் வந்துட்டு நம்ம ஃபுட்டு இருக்கும்னு நினச்சி போனோம். அதுலேயும் வந்துட்டு பிரியாணியில் வந்துட்டு வெஜ் பிரியாணி மட்டும்தான் சொல்லிட்டாங்க. கொஞ்சம் மெனுலேயே வந்துட்டு நமக்கு வந்துட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஃபுட்டெல்லாம் அதில் இல்லை. காஸ்ட்டும் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. டேஸ்ட்டும் பார்த்தா ரொம்பவும் ஒன்றும் பெருசாக இல்லை. இதிலேருந்து கிடைச்ச அனுபவம் என்னென்னா திரும்ப அந்த ஹோட்டலுக்கு போக மாட்டோம். மாலில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு கீழே வரும்போது கரெக்டாக 5 மணி இருக்கும். அதுக்கப்புறமா தான் நாங்கள் பீச் வந்து போகணும்னு சொல்லி பிளான் பண்ணோம். ஹரிணி கேட்டுக்கிட்டே இருந்தால். ஜாஷிகாவுக்குமே வந்துட்டு பீச் போகிறதுனா அவ்வளோ பிடிக்கும். ஸோ ஒரு 7 மணிக்கெல்லாம் வந்துட்டு ரிட்டன் கிளம்புற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணி போயிருந்தோம். நாங்கள் ஃபஸ்ட்டு போகும்போது மெயின் பீச்சில் வந்துட்டு எங்களுக்கு பார்க்கிங் கிடைக்கல. அவ்வளோடி கூட்டம். எங்கேயுமே எங்களால் வந்துட்டு வண்டியை நிப்பாட்டவே முடியலை. அதுக்கப்புறமா மெயின் பீச்லேருந்து கொஞ்சம் தூரம் மட்டும் ட்ராவல் பண்ணி வந்தோன்னா அது வந்து ஒரு ப்ரைவேட் பீச் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. நிறைய ஃபோட்டோ ஷூட்டு வீடியோ ஷூட்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ரொம்பவும் ஒரு டிஸ்டன்ஸ் இல்லை மெயின் பீச்லேருந்து இங்கே. அங்கே வந்துட்டு ஆளுங்களும் பெருசாக இல்லை. சரி குழந்தைங்க பீஸ்ஃபுல்லாக விளையாடுவாங்கன்னு சொல்லி அங்கே தான் விட்டுருந்தோம். அக்காலும் தங்கச்சியும் அவ்வளோ விளையாட்டு. நான் சும்மா கால் தான் நினச்சிக்கிட்டு இருப்பாங்கன்னு நினச்சேன். நேரம் ஆக ஆக பார்த்தா 2ம் தண்ணிக்குள்ளே மூழ்கி அவ்வளோ விளையாட்டு. எனக்கு தான் பயம். ஏன்னா ஈவினிங் ஆகிறதுனாலேயே வந்துட்டு அலை வந்துட்டு ரொம்ப ஸ்பீடாக வேகமாக இருந்துச்சு. நான் பாப்பாவை கரெக்டாக பிடிச்சிக்கன்னு சொல்லி இந்த பக்கம் கத்திக்கிட்டே இருந்தேன். ஏன்னா அலையை நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே தெரியும் எப்படி வருது பார்த்தீங்களா. இதில் வந்துட்டு என் மக அடங்கவும் அடங்காது. கம்முன்னு நில்லுன்னு சொன்னால் அவளையும் சமாளித்து ஹரணியும் ரொம்ப நேரம் விளையாண்டுட்டு அது ஒரு மாதிரி ஜாலியாக போச்சு அந்த டைம். ஒரு 6:00 மேலே தான் நாங்கள் கவனிக்க ஆரம்பித்தோம். அது ஷார்க்கா இல்லை வந்துட்டு டால்ஃபினான்னு எங்களுக்கு தெரியல. கரைக்கிட்டேயே வந்துட்டு போயிட்டு வந்துக்கிட்டு இருந்துச்சு. நல்ல வேளை பிள்ளைங்க அதுக்கு முன்னாடியே நல்லா விளையாண்டு ஆட்டம் ஆடி ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் கவனித்தோம். அதுவுமே ரொம்ப நேரம் கரைக்கிட்ட வருது போகுது. அது 2ல் என்னன்னே எங்களுக்கு தெரியல. எனக்கு ஒரு மாதிரி பயம் ஆயிடுச்சு. சரி என்னடா அது ஷார்க்கா இல்லை என்னன்னு தெரியல, இவ்வளோ கிட்ட வந்துட்டு போகுதே அப்படின்னு. அந்த மீன் வர்றதை என்னால் வீடியோவில் எடுக்கவும் முடியல. ஏன்னா ஒரு மாதிரி ரொம்ப இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. சரி இந்த வீடியோலாம் நான் எடுத்து முடிச்சுட்டு ரிலாக்ஸாக உட்காந்துருக்கேன். அப்போ தான் நாங்கள் அதை கவனிக்கிறோம். ஃபஸ்ட்டு ஹரிணி தான் பார்த்து சொன்னான். ஆனால் நான் என்ன நினச்சிட்டேன்னா நீ அலையை வந்துட்டு பார்த்துருப்பம்மா, மேபி அந்த வெளிச்சம்லாம் கம்மியானதுனால உனக்கு அப்படி தெரியலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்பவே இல்லை. அதுக்கப்புறம் தான் நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு என் ஹஸ்பண்ட் பார்த்தாங்க. ஆனால் நாங்கள் மட்டும்தான் அதை கவனித்தோம். இங்கே சுற்றி இருக்கிறவங்க யாருமே அதை கவனிக்கல. நாங்கள் வந்து எக்ஸைட் ஆகி அங்கே வருது பாரு இங்கே வருது பாரு நாங்கள் கத்துறதை பார்த்து தான் அதுக்கப்புறம் சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் கவனிக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, அது போயிடுச்சு. ஒரு 6:30ங்கிறப்போ அது அங்கே இல்லை, கிளம்பிடுச்சு. இருந்தாலும் அந்த இடத்த யோசித்து பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. 7 மணிக்கு மேலே அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிவிடுங்க. அடுத்த வ்ளாகில் கண்டிப்பாக உங்களை வந்து நான் பார்க்குறேன். பாய்.